ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி, பச்சைப்பயிறு, உளுந்து. ஸோ இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனணும். ஒரு கப் உளுந்து, ஒரு கப் பச்சைப்பயிறு, ஒரு கப் அரிசி, இது மூணுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கப் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நம்ம அப்போது கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இது பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போனுக்கு. ஸோ இப்போல்லாம் சிறு பிள்ளைகளெல்லாம் பெண் பிள்ளைகள் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கஞ்சி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆற விடலாம். ஆற விட்டோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஃபைன் பவுடராக அரைக்கணும். இப்போ பாருங்கள், இது கொரப்பாக அரைச்சிருக்கேன் நான். இது கூடவே நான் ஃபஸ்ட்டே ஏலக்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஃபைன் பவுடராக நல்லா எந்த ஒரு இது இல்லாமலே அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ நல்லா பவுடரு. மிக்ஸி ஓப்பன் பண்ணால் அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒருத்தருக்கான அளவு நான் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன்னு நான் இந்த சத்து மாவு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இது கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ நான் இதனால் ஸ்பூனை விட்டுட்டு இந்த மாதிரி பீட்டரில் நான் மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ அதே பேனு நல்லா ஹீட் ஆனணும். இந்த கஞ்சி அதில் ஊற்றி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பீட்டரில் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி லம்ஸ் இருக்காது. ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இது ஒருத்தருக்கான அளவு. இது நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அது அப்படியே டபுள் த ரேஷியோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடணும். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌன் சுகர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இது ஒரு சூப்பரான கஞ்சி. பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் என்னோடய பொண்ணுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா இது தான் கொடுக்குறேன் நான் அவளுக்கு. பாருங்கள், இப்போ இது ஒரு ரொம்ப ப்ளெயினாக இருக்கா, அவள் குடிக்க மாட்டாள். அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு பாதாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். அவள் அதை குடித்தான். ஸோ குடிச்சிட்டு அவங்களுக்கு டெய்லி இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.